நக்கிட வேண்டியதுதான். ஒண்ணு ஆகலன்னு வச்சுக்க, சுருள் கத்தி எடுத்து சொருவி விட மாட்டேன். வீட்டுல யாரு? ஏன் நாங்க தான் ஐயா. அட என்ன தானாக்காரங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, என்ன விஷயம்? சிரிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க போல இருக்கு. உட்காருங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒரு விசாரணை பண்றதுக்காக வந்திருக்கோம். தாராளமா விசாரிங்க. பொண்ணு தெரியுது. மொத்தம் எத்தனை பேரு? அது அவங்க 16 பேரு, 2 18, ஒரு சமயக்காரன், மொத்தம் 19 பேர் இருக்கும். மொத்தம் 19 பேர் இருக்காங்களா? அதுல அவங்க மட்டும் 16 பேரா? இப்ப அவங்க எல்லாம் எங்க? வேலைக்கு போயிருக்காங்க. ஓஹோ, பகல்ல வெளியில போயிடுவாங்களா? ஆமாங்க, பகல்ல இங்க வீட்ல இருந்து என்ன ஆக போகுது? அப்போ ராத்திரி? ராத்திரி இங்கதான். ராத்திரியில இந்த வீடு ஜே 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 ஜேன்னு திருவிழா மாதிரி இருக்குங்க. ஒரே கூத்துதான், கும்மாளம் தான். ஒரு ராத்திரி நம்ம வீட்டுக்கு வாங்கல. நாங்க பாக்காத ராத்திரியா? ஏயா, எத்தனை ராத்திரியே இந்த வீட்டுல பாத்துருக்கோம் இல்ல? அப்ப வெட்டுங்க. காலையில தானே வெட்டிட்டு வந்தேன். முடிய இத பாருங்க, நல்லா இருக்கா? என்னையா அது முடிய காட்டுறான்? நம்மள கிண்டல் பண்றானா? ஏயா, உனக்கு எல்லாத்தையும் பச்சையா சொல்லணுமா? 16 பேரை வச்சுக்கிட்டு இருக்கிற. ஏதாவது கவனி, போய்கிட்டே இருக்கிறோம். சுந்தரி, பட்டணம் ரொம்ப மோசமா. நம்ம கிராம மாதிரி எல்லாம் இல்ல. ஆட்டோல 3 பேர் தான் போகணுங்கிறான், டாக்ஸில 5 பேர் தான் போகணுங்கிறான். அதே மாதிரி ஒரு வீட்டுல இத்தனை பேர் தான் குடி இருக்கணும்னு சட்டம் வச்சிருக்காமா. பாவம் பாவரே, இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு எப்படி கஷ்டப்படுறாரு. அப்பா, அவருக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம். நீங்களே பார்த்து ஏதாவது கொடுத்துருங்க. கொடுத்துருவோம். இந்தாங்க. என்னது? 20 ரூபாய். பார்த்ததுல அது தெரியுது. என்னது பிச்சாத்து காசு? பக்கத்து தெருவுல 8 பேர் தான் இருக்காங்க. 200 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போதைக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்கறேன், வச்சுக்கோங்க. அப்புறமா அந்த 20ஐயும் சேர்த்து கொடுங்க. சுத்தமா வச்சுக்கிறேங்கிறீங்களே. எங்க பழப்பே அதுதான். இப்ப போறோம், திரும்பி வருவோம். மல்லிகை பூ வாங்கி வந்தேன் புன்னகையின் நினைவாக. மல்லிகா, மல்லிகா, எங்க ஆளே காணோம்? மல்லி மல்லி செண்டு மல்லி ஆள அசத்துதடியா. ஐ, மல்லிகை பூவு. குசலாம்பா, அல்வா என் புருஷன் எனக்காக வாங்கிட்டு வந்தது. நடிக்க வந்த உனக்கு மல்லிகை பூ அல்வாவும் ஒரு கேடா? நடிக்க தாண்டி வந்த, அதுவும் பொண்டாட்டியா நடிக்க வந்த. நீ ஆயா, வெறும் ஆயா. இதெல்லாம் எனக்கு தான். குடுறி, விடுறி, குடுறீனா விடுறீனா? நிறுத்துங்கடி. சீனால யுத்தத்தை நிறுத்தினா நிறுத்துவானுங்க போல இருக்கு. உங்க யுத்தத்தை நிறுத்தவே மாட்டீங்க போல இருக்கு. ஐயா, இப்ப என்னன்றீங்க? மல்லிகை பூ அல்வாவும் எனக்கு தானே வாங்கிட்டு வந்தீங்க. எனக்கு தானே வாங்கிட்டு வந்த. எனக்கு தாண்டி, எனக்கு தாண்டி, எனக்கு தான். அடிச்சு எனக்கு தான். நிறுத்துங்கடி. உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த மல்லிகை பூவும் அல்வாவும். அடச்சி, இது பெரிய ஞானக்காணி. இந்தாயா, உன் பொண்டாட்டிக்கே கூடு. எம்மாடி, எப்படி நம்ம ஐடியா? ஐ அண்ணாதா, எப்படிங்கிற அண்ணாதா? நான் நல்லா கீறேன், நீ எப்படி கீற? எனக்கு என்ன? ஆமா, இன்னும் இம்மந்தூரா? என்ன நீ தம்மா துண்டு காசுக்காக நடிச்சு நிக்கிற? பக்கத்துல திருவிழா, உன்னை கூத்தாட கூப்பிடுறாங்க. தபார் 2000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க. இந்த பேமானி பசங்களை கேளு. 2000 ரூபாய் குட்டான்னு நடி, இல்ல கம்னு வா, போய்க்கினே இருப்போம். நீ கூட வா, நான் கேட்டு வந்துருவோம். டபா யாக யாகுவா? அதானே உன் பேரு? பாரு, பக்கத்துல திருவிழா நடக்குது. என்ன கூத்தாட கூப்பிடுறானுங்க. 2000 ரூபாய் குட்டா தொடச்சி அங்க நடிப்பேன். இல்ல காட்டி போய்கினே இருப்பேன். என்னங்கிற? அப்படி போடுதான். 2000? 2000 எல்லாம் என்னால கொடுக்க முடியாது. நீ நடிக்க வேண்டாம், போமா. உனக்கு கூத்துதான் லாயக்கு. நீ தின்மா. பாத்து வெயிட். ஓகே சார், நாளைக்கு ஆபீஸ்ல சந்திப்போம், அங்க பேசுறோம். ஓகே, பாய். ஏப்பா வரதராஜா, மூச்சுக்கு 300 தரம் நீங்க கிராமத்து ஆளு இது பட்டணம், நீங்க கிராமத்து ஆளு இது பட்டணம்னு சொல்லுவியே. இப்ப என்னப்பா எங்க கிராமத்து நையாண்டி மேளம் உங்க பட்டணத்துல கேக்குது? பக்கத்துல திருவிழா. திருவிழாவா? திருவிழான்னா அதுல இந்த மயில் டான்ஸ், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிராட்டம், கரகாட்டம் இதெல்லாம் இருக்கும்ல? எல்லாம் இருக்கும். வரதராஜா, வரதராஜா, எனக்கு இந்த திருவிழா கூத்துனா ரொம்ப பிடிக்கும். போயிட்டு வரட்டுமா? இதெல்லாம் என்ன மாமா என்கிட்ட கேக்குறீங்க? தாராளமா போயிட்டு போயிட்டு வந்துடுறேன். திருவிழாவில நீங்க ஆடி அசத்தி போடுறேன்.
வருது உன்னை எங்கெல்லாம் தேடுறதுடா? ஏண்டா என்னடாச்சு? குசாலம்பல அடிச்சு துரத்தி அனுப்பிச்சிட்டேன். எதுக்குடா? பின்ன என்ன, எவனோ கூத்தாடுறதுக்கு அவளை கூப்பிட்டானா, அவளுக்கு 2000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னானா, எனக்கு அதுக்கு மேல 2000 ரூபாய் பணம் வேணும்னு என்கிட்ட கேட்டா, கொடுக்க முடியாது போடின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். எங்க பக்கத்துல கூத்து நடக்குது, அங்கே போயிருக்கா? அதே இடத்துல தான் ஆடிட்டு இருக்கா. ஐயோ, ஏண்டா பரமசிவம் புள்ள அங்கே தாண்டா போயிருக்காரு. பரம்சு! வருது, அங்க பாரு. குசாலம்பா தோற்கார. குசலாம்பா, ஏமா எனக்கு இப்படி துரோகம்? துரோகமா? கூட 2000 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்னு கூத்தாட வந்துட்டேன். 2000 ரூபாய் நம்ம 5000 ரூபாய் தரேன். தயவு செஞ்சு கூத்தாடாது. நீ கூத்தாடுறது பரமசிவம் புள்ள பாத்துட்டாரு, என் கல்யாணமே நடக்காதுமா. யோ, எப்ப ஒரு தபா அட்வான்ஸ் வாங்குனேனோ என்னால கூத்தாடாம இருக்க முடியாது. பரமசிவம் புள்ள பாத்துட்டாரு. ஒண்ணும் நடக்காது. இந்த ஆளு பூ அல்வாவும் வாங்கி கொடுக்கல, பொண்டாட்டி கோச்சு அம்மா விட்டு கூட்டான்னு சொல்லிடு. போச்சு போச்சு தங்கச்சி போச்சு. என்ன உன் கூட கூத்தாட இருந்தானே கஸ்மாலம் பேமானி சல்பேட்டா போட்டு நீட்டிட்டான். இப்ப கூத்து நடக்கல, தின்னு கட்டிடுவானுங்க. இப்ப என்ன பண்ண போற நீ? என்ன பண்றது? வருது. என்ன நீ சும்மா இடா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் என் கூட கூத்தாட. விளையாடுறியா? உனக்கு கண்ணாலன்னு வந்து என்கிட்ட கேட்டப்ப நான் உனக்காக நடிச்சேன்ல, எனக்காக நீ இது கூட செய்யக்கூடாதா? உன்னை யாரும் அடையாளம் கண்டுக்க மாட்டாங்க. மருது வீரம் மீச டோப்பா உன் கேட்டப்பே மாறிடும். வருது